இந்த ஆள் வேறு போயிட்டாரே உள்ள தெரியாம. இல்லை அவர் அடிச்சு தவிச்சிருவாரு. அவர் இல்லை அவரால் சமாளிக்க முடியும். எவ்வளோ பேர் ஆள் அவர். சரி ஒத்துக்கிறேன், நீ குழந்தை ஜின்னா இருந்தாலும் பவர்ஃபுல் ஜின்னாக தான் இருக்கிற பேபியே. நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ, எனக்கு பெரிய பெரிய ஜின்னுக்கு கூட வேட்டையாடி தான் பழக்கம். உன்னைய மாதிரி தமா துண்டு கூட தான் எனக்கு வந்து விளையாடணும்னு தான் தோணுது. உன்னை எதுவும் பண்ண தோணல எனக்கு. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சூச்சு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா உள்ள ஒரு மனுஷன் உயிருக்கு போறானுங்கனால சுசு போற நீ. கமான் கமான். ஏ மேன் கமான். இது சாய் அடிக்கிட்ட போதும் அவருக்கு. டேய் எங்கள் சூறாவளி பற்றி ஒன்று தெரியாது பாரு. வெளியே வர்றப்போ பாரு சும்மா சின்ன தோல் மேலே தூக்கி போட்டுன்னு வருவான் பாரு. என்னடா தளபதி ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவர் அசால்ட்டாக சுசு போய் நிற்கிறார் அங்கே நின்றுட்டு. எனக்கும் ஒருத்தான் ஒன்றுக்கு போயிட்டு வந்துட்டான். நானும் ஒரு இன்டர்வல் விட்டுலாம். போங்க போங்க போயிட்டு வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டமாகுது. நம்ம நல்ல வேலை நமக்கும் ஜின்னுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லைன்னா நம்மளை இது மாதிரி உள்ளே விட்டு கதைகளை ஆட வச்சு இங்கே வெளியே வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு மனுஷன் உயிருக்கு போராடினுக்கிறாங்க. பதட்டமாகுது. என்ன ஆகிடுமோ ஏதோ ஆகிடுமோன்னு வர சடன்லி விழுந்துங்க ஊன் தலைவரை சத்தம்லாம் வராது.